என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். வடசென்னை 25/5/2025 சென்னை திருவொற்றியூரில் மாணவர்களின் ஊக்குவிப்பதற்கான ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள சண்முகனார் பூங்காவில் ஆர்ட் அகாடமி சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. ஓவிய பயிற்சியாளர் அமுதா சிவசங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியினை திருவொற்றியூர் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் வரைந்த ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பென்சில் ஓவியம், ஸ்கெட்ச் ஓவியம், வாட்டர் கலர் ஓவியம் என பல வகையான மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் காண்பதற்காக காட்சியாக வைக்கப்பட்டன. இதுகுறித்து தனியார் ஓவிய பயிற்சி மையத்தை சேர்ந்த அமுதா ரவிசங்கர் கூறியதாவது: LKG முதல் வேலைக்கு செல்லும் பெரியோர்கள் உட்பட 80க்கும் மேற்பட்டோருக்கு எங்களின் ஓவிய பயிற்சி மையத்தின் வாயிலாக பயிற்சி அளித்து வருகிறோம். பல வகையான ஓவியங்களை வரைந்து வருவதற்கான பயிற்சி அளித்து வருகிறோம். தற்போது மாணவர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலை குறைப்பதற்கு ஓவியம் வரைதல் ஒரு சிறந்த கருவியாக உள்ளது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பென்சில் ஓவியம், கலர் ஓவியம் உள்ளிட்ட பல ஓவியங்கள் வரையப்பட்டன. நாங்கள் தஞ்சாவூர் கட்டிடங்கள் குறித்து இருந்த பழைய ஓவியத்தை புதுப்பித்ததுடன் எங்களுக்கு அந்த பணியை வழங்கிய மாணவரையே அந்த ஓவியத்தை வரைய செய்துள்ளோம். குழந்தைகளின் மன உளைச்சலை போக்க தொடர்ந்து நாங்கள் ஓவிய பயிற்சியை வழங்குவோம் என அவர் தெரிவித்தார். பேர் அமுதா ரவிசங்கர். நாங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா LKG படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிற குழந்தைங்க வரைக்கும் கற்றுக்குறாங்க. ஆர்ட் கற்றுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு என்னென்ன நலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், படிப்பு ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். பிள்ளைங்க வந்து மொபைலே பார்த்துட்டு நிறைய இதுக்குள்ளே வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகணும்னா அவங்க நிறைய வரையணும், பெயிண்ட் பண்ணணும், இதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் இது வரைக்குமே ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 80 பேருமே ரொம்ப அருமையாக வரைவாங்க. எல்லா வகையான ஓவியங்களுமே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். வாட்டர் கலர், அக்ரிலிக் கலர், ஆயில் பெயிண்டிங், அப்புறம் எம்போஸ், ரிலீஃப் ஆர்ட், இந்த மாதிரி பல வகைப்பட்ட 3D ஆர்ட்ஸ், பல வகைப்பட்ட ஓவியங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு சிட்டி சைடில் நடக்கும். அங்கே போய் நாங்கள் நிறைய கலந்துருக்கோம். இது வரைக்கும் முதல் முறையாக திருவொற்றியூரில் இங்கே நடத்தணும்னு ஒரு ஆசை. இந்த சண்முகம் பார்க்கை விட நமக்கு பப்ளிக் ஏரியா பெருசாக இல்லை. அதனால இங்கே பண்ணுறதுக்காக தனியார் ஐயாவை காண்டாக்ட் பண்ணோம். அவங்களும் ரொம்ப அன்போடு எங்களுக்கு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட தான் இது நடந்துட்டுருக்கு. இதில் கலந்துக்கிட்ட என்னுடைய மாணவர்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுற எங்களோட பேரண்ட்ஸும் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. அவங்களால தான் இந்த ஈவெண்ட்ஸ் இன்னமும் நல்லா கிராண்டாக நடந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்திருக்க எங்களுடைய டீம் லீடர் ஜாஃபர் சார், ஜெயபிரகாஷ் சாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பெரிய சப்போர்ட் என்னுடைய ஹஸ்பண்ட், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பென்சில் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பிள்ளைங்க ஒரு ஓவியம் வரைய ரொம்ப நாள் எடுக்கும். இப்போ வந்து மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, ரொம்ப எளிமையாகவே கற்றுக்குறாங்க. முன்னாடி நான் வந்து 20 வருஷமாக ஒரு ஓவிய வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் வீட்டில். என்னுடைய மாணவர்கள் இப்போ நிறைய பேர் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துலாம் வகுப்பில் விடுறாங்க. அப்போ அவங்க பட்ட ஸ்ட்ரகிள்க்கும் இப்போ குழந்தைங்க வரையதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப மிக விரைவிலேயே வந்து ஓவியத்தை கற்றுக்குறாங்க, பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த டெக்னாலஜியில் பிள்ளைங்க பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.